தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. குடியரசு துணைத் தலைவராக தமிழர் வந்தால் மகிழ்ச்சி என தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். எங்களை பொறுத்தவரை நம்முடைய மாண்புமிகு துறை ஜனாதிபதியாக ஒரு நல்லவர் வந்தால் மகிழ்ச்சி. இன்னைக்கு ஜெயதீப் தன்கர் அவர்கள் மிக சிறப்பான ஒரு மனிதர், வெஸ்ட் பெங்கால்ல கவர்னரா இருந்திருக்கிறாங்க. இன்னைக்கு அவருடைய உடம்பு சரியில்லாத காரணத்தினால வெளியே வந்திருக்கிறாங்க. உங்களுக்கே தெரியும், இன்னைக்கு நிறைய எதிர்கட்சி நண்பர்கள் பொருளையே கிளப்புறாங்க. மார்ச் மாசம் 8, 9, 10, 11 எய்ம்ஸ்ல கார்டியாக் டிபார்ட்மெண்ட்ல அட்மிட் ஆகியிருந்தாங்க. இன்னைக்கு அவங்க பணிச்சுமை அதிகமா இருக்கு, வேண்டாம் என்று சொல்லிவிட்டு வெளியே வந்திருக்கிறாங்க. அதனால் யாரு தேர்வு செய்யப்பட்டாலும் நல்லவர்கள் எங்களுக்கு மகிழ்ச்சி. அதுவும் குறிப்பாக நம்முடைய தமிழ்நாடு, ஏன்னா நான் ஆளுங்கட்சியினுடைய ஒரு தொண்டனாக இருக்கும் பொழுது நான் சில விஷயத்தை ஓப்பனா பேசினா தப்பா போயிருங்கன்னா, அதிலும் குறிப்பாக ஒரு தமிழர் வந்தா எங்களுக்கு சந்தோஷம். ஆனால் இந்தியாவில் யார் நல்லவர்கள் வந்தாலும் எங்களுக்கு சந்தோஷம். இதை விட பெரிய பொறுப்பு என்ன? நிம்மதியா இருக்கோம், தொண்டரா இருக்கிறோம், கட்சி கொடுக்கக்கூடிய வேலையை செய்யறோம். கட்சி புதிய தலைவர் வரணும், அவர்கள் முடிவு செய்வார்கள். இன்னைக்கு எல்லா இடத்துலயும் இருக்கிறோம். மாநில தலைவராக இருந்த பொழுதும் செய்த பணி அப்படியே தான் செய்யறாங்கன்னா, உங்களோட அப்படியே தான் இருக்கேன். பத்திரிகையை மட்டும் வேணா தலைவர் இருக்காங்க, அவங்க பேசட்டும் அப்படிங்கறக்காக அதிகமா பத்திரிகை நண்பர்களை சந்திப்பது இல்லை. தலைவர் அந்த கருத்து வைக்கட்டும் அப்படின்னு. மற்றபடி நான் செய்யக்கூடிய பணியில 1% கூட எங்கேயும் குறைச்சிக்கல இல்லைங்கண்ணா. கட்சி எப்பொழுது முடிவு பண்ணுதோ அவங்க கொடுக்கட்டுங்கண்ணா. டிடிவி தினகரன் அவர் பத்திரிகையாளர் சந்திப்புல கூட்டணி ஆட்சி தான் அமையும், எல்லா கட்சிகளுக்கும் அமைச்சரவை இடம்பெறும். 2014-19 பாஜக யூனியன் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணாலும் மெஜாரிட்டியா இருந்தாலுமே கூட்டணி இருந்த கட்சிகளுக்கு அமைச்சரவை இடம் கொடுத்தாங்க. நான் ஏதாச்சும் பேசினால அதே போல நடக்கும். உங்களுக்கு தெரியும், நான் ஏதாச்சும் பேசினா தேவையில்லாம அது பஞ்சாயத்துல போய் முடிஞ்சிடும். ஆனால் நான் முதல்ல இருந்து நான் தெளிவா சொல்லிட்டு இருக்காங்கன்னா, எங்களுடைய தலைவர் சொன்னதை திரும்ப திரும்ப நான் சொல்றேன். இன்னைக்கு நான் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் எங்களுடைய தலைவர்கிட்ட விட்டு அவங்க சம்பந்தமா பேசட்டும். பட் என்னுடைய கருத்து நான் தொடர்ந்து உங்கள்கிட்ட வச்சுட்டே இருக்கிற கட்சியினுடைய தொண்டர் தலைவர்கள் சொன்ன கருத்து. அதனால பொறுத்துருங்க, சரியான நேரத்தில் எல்லாம் பேசுவாங்க. ஜொலிப்பது கஷ்டம். அண்ணாமலை புத்திசாலி, அவர் அரசியல் மிக உயர்த்துக்கு வருவார் சொல்லியிருக்காரு. சூப்பர் ஸ்டாருடைய சகோதரர் கருப்ப சவப்பான் கூட தெரியாதுன்னா என்னை அந்த வம்புல மாட்டி விட்டுறாதீங்க. அதனால் நிச்சயமாக அவருடைய கருத்து அது. நான் ஏற்பது ஏற்காத தவறா போயிருக்குன்னா மிச்ச தலைவர்கள் இருக்கிறாங்க. விஜய் அவர்களை பொறுத்தவரை ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாங்க, கடுமையா பணி செய்ய வேண்டும் என்று நினைத்து களத்துக்கு வந்தா அவருடைய கையில் இருக்கு வெற்றி தோல்வி எல்லாம். எந்த அரசியல் கட்சியும் அவருடைய உழைப்பை பொறுத்துதான் மக்கள் வாக்களிக்க போறாங்க. ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் அகற்றப்பட வேண்டும். அதே நேரத்தில் நான் இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிறேன். எங்களுடைய கூட்டணி ஜெயிக்க வேண்டும் என்று நாங்கள் உறுதியாக சொல்லுகின்றோம், நம்புகின்றோம். மற்றபடி ஒரு கட்சியும் நாங்க யாரும் தரம் தாழ்ந்து அவங்க போயிடக்கூடாதுன்னு நான் சொல்லலீங்கன்னா, கடுமையா உழைக்கட்டும், மக்கள் மன்றத்தில் மக்களுக்கு என்ன செய்வோம் அப்படிங்கிற வாக்குறுதியை வைக்கட்டும். நீங்க எல்லாம் முடிவு பண்ணுங்க. கல்வி படிப்புகள் நம்ம ஜெர்மனி போன்ற நாடுகள் ஒப்பிடும்போது பின்தங்கி இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து சொல்லிக்கிறீங்க. ஆனா டெக்னிக்கல் நாலேஜ் நான் சொன்னது டெக்னிக்கலா ஒரு இன்ஜினியரிங் ஸ்கில்ல பத்தி சொன்னாங்கன்னா, ஒரு ஜெர்மனியில பிராக்டிஸ் ஸ்கூல் என்கின்ற ஒரு மாடல் வச்சிருக்காங்க. நம்ம இவ்வளவு இன்ஜினியர் உற்பத்தி பண்றோம், அது கோயம்புத்தூர் போன்ற ஒரு நகரத்துல. அதனால நான் உங்களுக்கு சொன்ன என்னுடைய அன்பான கருத்து என்னன்னா, ஐயா இன்ஜினியரிங் மாணவர்களை நீங்க உங்க தொழில் நிறுவனத்தை கூட்டிட்டு பட்டை தீட்டி வெளியே அனுப்புங்க. நீங்க இன்ஜினியரிங் காலேஜோட டைப் போடுங்க. கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய மாணவர்கள் இங்க இருக்கக்கூடிய சிறு குறு நிறுவனத்துல 1 மாதமோ 2 மாதமோ 3 மாதமோ பணி செய்து ப்ராஜெக்ட் பண்ணட்டும். அவங்கள பட்ட தீப்பி வெளியே அனுப்புனீங்கன்னா அந்த இன்ஜினியரிங் கல்வி முழுமை பெறும் என்கின்ற கருத்தை வச்சங்கன்னா. இது போன்ற கருத்து நீங்க சொல்லியிருக்கும் போது பிரச்சாரத்துக்கு போயிட்டு இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி கொரோனா டைம்ல நாங்க எல்லாத்தையும் பாஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது கொரோனா பேட்ச் தேவையில்லாம நீங்க வம்புல மாட்டி விடுறீங்க. நான் எனக்கு தேவையில்லாம அண்ணன் வம்புல மாட்டி விடுறேன். கோவை மாவட்டமா இருக்கா, கரூர் மாவட்டமா இருக்கு? எலெக்ஷனுக்கு சூடே பிடிக்கல. என்ன எலெக்ஷனை பத்தி யாருமே பேசல. துணை ஜனாதிபதி தேர்தலுக்கு இன்னைக்கு தான் எலெக்ஷன் கமிஷன் சொல்லியிருக்கிறாங்க. நாங்க தயாராகிட்டு இருக்கோம். அதுக்கு என்ன நோட்டிபிகேஷன் கொடுக்கல. அதனால் காலம் வரும்பொழுது நிச்சயமாக நாம் பேசுவோம். எடப்பாடி பழனிசாமியுடைய அனைத்து சுற்றுப்பயணங்களையும் மக்கள் கூட்டம் அதிக அளவில் வந்துட்டு ஆட்சி மாற்றத்திற்கான ஒரு முதல் படி அப்படிங்கிற. ஆனா அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வரணும், எந்த மாற்று கருத்தும் இல்லை. மக்கள் எல்லாம் ஆதரவு கொடுக்கணும், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒரு எதிர்கட்சி தலைவர் மக்கள் மன்றத்தில் போய் ஒரு கருத்தை வைக்கிறாங்கன்னா மக்கள் கேட்கணும், அதை நம்ம வரவேற்கணும். ஒரு ஆல்டர்னேட் கவர்னன்ஸ் நான் என்ன சொல்றேன், எதிர்கட்சி தலைவர் சொல்லணும், அதையும் மக்கள் கேட்கணும். இதெல்லாம் ஒரு ஆரோக்கியமான விஷயமா தான் நான் பார்க்கிறேன். தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை.